ஸோ விஜய் ஆண்டனி அவர்களோட தமிழரசன் படம் வந்து முதல் நாளோட ரெண்டாவது நாள் வசூல் சூப்பரான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் 2 நாள் வசூல் அப்படிங்கிறது பெட்டரான வசூல் எடுத்திருக்கு. அப்புறம் வந்து யாத்திசை அப்படிங்கிற ஒரு படம், ஒரு பயங்கரமான ஒரு பேட்ரியாட்டிக் படம், ஒரு கொடுத்த பட்ஜெட்டில் தான் 7 கோடியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்க. அப்படின்னாலுமே இந்த படம் டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, எவ்வளோ இந்த படம் வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த படம் 28ஆம் தேதி பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள வசூலில் வெற்றி படமாக அமையுமா இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் சல்மான் கான் அவர்களோட கிசி கா பாய் கிசி கி ஜான் அந்த படத்தோட 3வது நாள் வசூல் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக விருப்பாக்ஷா அப்படிங்கிற படத்தோட 3வது நாள் வசூல் அதுவுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் பார்ப்போம். இதுவும் இல்லாமல் நிறையா படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறையா படத்தோட வசூலை பார்க்க போகிறோங்க. வசூல் தான் ஃபுல்லாகவே வசூலை பற்றி தான் பேச போகிறோம். கிசி கா பாய் கிசி கி ஜான், விருப்பாக்ஷா, ஈவில் டெட், ரைஸு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. கிசி கா பாய் கிசி கி ஜான் அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் 27 கோடியே 35 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 57 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 62 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் வந்து 19 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளோட 3வது நாள் டபுள் மடங்காக எடுத்திருக்கு. 2 நாள் சேர்த்து 3வது நாள் ஓவர்சீஸில் டபுள் மடங்காக எடுத்திருக்கு. 50 கோடியே 19 லட்சம் 3வது நாள் வசூல் எடுத்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ வருஷம் அந்த ஈதுக்கு வந்து அந்த பெரிய நம்பரை வந்து வசூலில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கார் இவரும். ஸோ இந்த படத்தோட டோட்டல் நார்த் இந்தியா கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 64 கோடியே 65 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 37 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 44 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸில் 32 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 105 கோடியே 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 3 நாளில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வந்து வேறு லெவல் ஹிட் ஆகிருக்கு. நம்ம வேணால் இங்கேருந்து வீரமை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு 1000 சொல்லலாம். ஆனால் இந்த படம் ரிசல்ட்டு, இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அங்கே பயங்கரமாக கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளீனாக தெரியுது. அதே அடுத்ததான் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, பெங்காலி படம் செங்கிஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்ல முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்ல முடியும், நீங்கள் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ செங்கிஸ் படத்தோட Day 3 கலெக்ஷன் வெஸ்ட் பெங்காலில் 88 லட்சம், குஜராத்தில் 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். இந்த செங்கிஸ் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் 1 கோடியே 95 லட்சமும், குஜராத்தில் 34 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. ஸோ வழக்கமாக வந்து ஒரு பெங்காலி படத்துக்கு வந்து இவ்வளோ கோடி பட்ஜெட் போட்டு எடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த அளவுக்குலாம் வியாபாரம் ஆகாது. அவங்களோட மேக்ஸிமம் பிஸ்னஸே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம்னாலே பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஆனால் இந்த படம் பெரிய பட்ஜெட். இந்த படம் எப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு 100 கோடி பட்ஜெட் 200 கோடி பட்ஜெட்னால் நம்ம எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி அவங்க வந்து இந்த படத்தை வந்து அப்படி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில படம் தான் எப்பயாவது வரும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய பட்ஜெட் படம். அதுக்கு அடுத்ததான் விருப்பாக்ஷா Day 3. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க உண்மையிலே. ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 15 லட்சம், கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சம், ஆல் இந்தியா 13 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 20 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 14 கோடியே 20 லட்சம் வந்து நேற்று மட்டும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 30 கோடியே 53 லட்சம். ஆல்ரெடி ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 29 லட்சம், ஆல் இந்தியா 32 கோடியே 82 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 38 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு இதுவரையுமே 40 கோடியே 20 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. தேட்ரிக்கல் பிஸ்னஸ் மட்டுமே 28லேருந்து 30 கோடி வரையும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் இப்போவே முடிவு பண்ணிக்கலாம், இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஏன்னா இதுவரையும் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்ததான் ஈவில் டெட்டு Day 3. ஸோ இந்த ஈவில் டெட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வசூல் சொல்லிட்டு இருந்தோமா. 2 நாள் வசூல் அப்படிங்கிறது ஒரு மொத்தமாக 7 மில்லியன் 6 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வேர்ல்டு வைடு. இப்போ அப்படியே மொத்தமாக கலெக்ட் பண்ணிடுச்சுங்க. இந்தியா முழுக்க நேற்று மட்டும் 3 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு 29.5 மில்லியன் US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே 241 கோடி வந்து வசூல் நம்ம கணக்கு. ஈவில் டெட் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 8 கோடியே 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 37.2 மில்லியன் US$. இது வந்து 304 கோடி வந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 மில்லியன் US$. இது வந்து 125 கோடி கிட்ட வருது. ஸோ ஆல்ரெடி இந்த படம் வந்து இந்த ஒரே நாள்லேயே சண்டேலேயே வந்து மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுச்சு ஹிட்டு.
ஸோ விடுதலை படத்தோட 24வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 31 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 23 லட்சம், இந்தியா முழுக்க 56 லட்சம், ஓவர்சீஸில் 6 லட்சம், டோட்டலாக வேர்ல்டு வைடு 62 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 40 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடி 69 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடி 68 லட்சம், வேர்ல்டு வைடு 56 கோடியே 26 லட்சம் வந்து வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய நம்பருங்க உண்மையிலே இது. ஸோ இது வந்து ஒரு வீக்கெண்டாக இருந்தாலுமே 24வது நாள் 60 லட்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ருத்ரன் டே 10 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 11 லட்சம். இந்த படமே வந்து இவ்வளோ படம் வந்து கூட இந்த படம் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ். ஸோ யாத்திசை, தமிழரசன், அது இதுன்னு என்ன தான் படம் வந்திருந்தாலுமே ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணும்போது அந்த காஞ்சனா 2, காஞ்சனா 3லாம் பசங்களாம் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த வைப்பு, அந்த ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லாரன்ஸ் மாஸ்டருக்கு இருக்காங்க. ஸோ அதுதான் ருத்ரன் படத்துக்குமே இவ்வளோ பெரிய வசூல் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். ருத்ரன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 13 கோடியே 98 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 52 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 88 லட்சம், வேர்ல்டு வைடு 23 கோடியே 83 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ஷேர் வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. அதே மாதிரியே ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்லேயுமே வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் இனிமேல் வரப்போகிற நாட்கள் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யானை முகத்தான் இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 41 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம இந்த படங்களை முடிச்சுக்கலாம். தெய்வ மச்சான் டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18,50,000, இந்தியா முழுக்க 22,50,000, வேர்ல்டு வைடு 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. யானை முகத்தான கம்பேர் பண்ணும்போது தெய்வ மச்சான் பரவாயில்ல, ஆனால் ரெண்டுமே வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு பக்கத்தில் கூட நெருங்கலை. தமிழ்நாட்டில் 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக, இந்தியா முழுக்க 51,50,000, வேர்ல்டு வைடு 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் படம் பார்க்குறவங்க தெய்வ மச்சான் நல்ல காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்லாம் போடுறாங்க. அதையும் தாண்டி ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த கம்மியான ஸ்க்ரீன்ஸ்லேயும் ஆக்குபென்சி அப்படிங்கிறது 20 to 25% தான் வந்திருக்கு தெய்வ மச்சான், யானை முகத்தான் மாதிரி படங்களுக்கெல்லாம். அதுதான் இந்த படங்களோட மிகப்பெரிய ட்ராபேக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்த படம்லாம் ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா, இந்த படத்துக்கெலாம் யார் பார்க்க 1000 கணக்கில் செலவு பண்ணி போவா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த படங்களோட தோல்விக்கெலாம் காரணம்னு நான் நம்புகிறேன். ஸோ யாத்திசை படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 62 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சமும், ஓவர்சீஸில் 4 லட்சமும், வேர்ல்டு வைடு 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இப்போ இதுவரையுமே 70 லட்சம் 60 லட்சம் வசூல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வீக் டேஸில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும்? 28ஆம் தேதி வரையும் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும்? ஸோ டோட்டலாக இது வரையும் இந்த படம் வந்து 1 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 54 லட்சம். ஸோ மிஞ்சி போனால் இந்த படம் 28ஆம் தேதி வரையும் நான் சொல்கிற இந்த கணக்குப்படி போனாலே 2.5 கோடி வசூல் வரும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். ஸோ இந்த படம் நல்லா இருக்கா, இந்த படம் வந்து எல்லோரும் கொண்டாடணும், இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது பெரிய பட்ஜெட்டு. ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுங்கிறது கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களாவது ஒரு ஆக்டரையாவது போட்டிருந்துருக்கணும். ஸோ ஒரு பீரியாடிக் ஃபில்ம் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய டெக்னிக்கலாக அதுக்கெலாம் செலவாகும்னாலுமே இப்போ ஒரு 10 கோடி நான் செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஒரு 5 கோடி பண்ணி செலவு பண்ணி ஒரு நல்ல நடிகரை, ஒரு கை தேர்ந்த நடிகர்கள் இல்லைனா ஒரு எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய, வர வைக்கக்கூடிய ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாத்திசை மாதிரியோ இல்லை 1947 மாதிரியோ இல்லை நம்ம இந்த படம் ஜெயிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்புகிற திரைப்படங்கள்லாம் தோக்கும்போது தான் நம்மளுக்கு மனசு கஷ்டமாகுது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், இன்னும் கொஞ்சமே இந்த படக்குழுக்கள் இன்னுமே கை தேர்ந்த நடிகர்களையோ இல்லை அதுக்கேற்ற பெரிய ப்ரொமோஷன்களையோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யாத்திசையை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் நல்ல ப்ரொமோஷன் தான், ஆனால் அதை மட்டும் பத்தாது அப்படின்னு தோணுது. தமிழரசன் படத்தோட டே 2 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 68 லட்சம், கர்நாடகாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில்
11 லட்சம், வேர்ல்டு வைடு 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டேவோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், பெரிய பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நியர்லி 1 crore கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். தமிழ்நாட்டில் மட்டும் டோட்டலாக 1,20,20 லட்சமும், கர்நாடகாவில் 11 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சமும், ஓவர்சீஸில் 17 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த படம் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்தா ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தார், முகமது அசீம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ, ஐ நீட் டு நோ 2 மூவி கலெக்ஷன் பிகாஸ் ரீசென்ட்லி 1947, அதாவது August 16, 1947 செலிப்ரேட் சக்ஸஸ் மீட் அண்ட் 10 தலை செலிப்ரேட் 25th டே. ஐ பிலீவ் யுவர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரேதர் ப்ரொடக்ஷன் கலெக்ஷன்ஸ் ரிப்போர்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து சக்ஸஸ் மீட்லாம் வைக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு லாபம் எடுத்ததுனால தானே சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க, ஆனால் அதையும் தாண்டி அவங்க சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 1947, August 16, 1947 அந்த படத்தை பற்றி நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளே நிறையா புகழ்ந்துருக்கோம். இருந்தாலும் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் என்ன, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிற அதோட டீட்டெயிலை பார்ப்போம். August 16, 1947 படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அதோட ஷேர் தமிழ்நாட்டில் 3,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதோட ஷேர் 1,75,00,000. இந்தியா முழுக்க 4,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதோட ஷேர் 2,24,00,000. ஓவர்சீஸில் 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதோட ஷேர் 51 லட்சம். வேர்ல்டு வைடு 5,03,00,000. ஸோ டோட்டல் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 2,75,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 8 கோடி. இதோட தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் மட்டுமே 5 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லாஸ் அப்படிங்கிறது 2,25,00,000. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கோ இல்லை அந்த ப்ரொடியூசருக்கோ யார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த படம் வந்து 2,25,00,000 வந்து லாஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படிங்கிறது ஃப்ளாப். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தை போய் ஃப்ளாப்னு சொல்லிட்டியே அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு 1000 ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனால் இங்கே சில விஷயம் இருக்குது. இங்கே சில விஷயம் ஹிட்டு அப்படின்னா அதுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம ஹிட்டாக ஃப்ளாப்பாங்கிறது சொல்ல முடியும். நம்ம என்ன தான் இவ்வளோ பிடிச்ச படமாக இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் தோத்துருச்சுன்னா அது தோல்வி படம் தான். ஸோ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதையும் தாண்டி ப்ரொடியூசர் சொல்கிறதோடய நீ சொல்லிட போகிற அப்படின்னா அது வழக்கமாக சினிமாலேயே இருக்கிறவங்களுக்கு, சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஸோ வழக்கமாக ஒரு படம் ஃப்ளாப் ஆனாலுமே அதுக்கு சக்ஸஸ் மீட்டோ சக்ஸஸ் செலிப்ரேஷனோ வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு லாபம் வந்துடுச்சு. அந்த நடிகருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த டைரக்டருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.